ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இலங்கையில சீதை சிறைப்பட்டு கிடந்த அசோகவனத்துல சீதாவுக்காக உருவாக்கப்பட்ட கோவிலை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உலகத்திலேயே சீதை அம்மனுக்காக கட்டப்பட்ட ஒரே ஒரு கோவில் இந்த கோவில் மட்டும்தான். சீதையின் வாழ்வோட இணைஞ்சு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் அசோகவனம். சீதை பகவான் ராமனை பிரிஞ்சு தவ கோலத்துல இங்கதான் வாழ்ந்திருக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த இன்னல் யாருக்குமே வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னை சீதை இந்த அசோகவனத்திலேயே மக்களுக்கு அருள் புரியுறாங்க. இந்த தலம் தான் ஆதிசக்தி சீதையம்மன் கோவில்னு சொல்லப்படுது. இலங்கையோட மத்திய மாகாணத்துல இருக்கிற நுவரெலியா மாவட்டத்துல தான் இந்த கோவில் இருக்குது. இந்த நுவரெலியாவை இங்கிலாந்துக்காரங்க சின்ன இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை வளம் நிறைஞ்ச பகுதி தான் இது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1900 அடி உயரத்துல அடர்ந்த காடுகளும் தேயிலை தோட்டமும் பார்வைக்கு எட்டின தொலைவு வரைக்கும் பச்சை பசுன்னு பசுமையை போர்த்தின மாதிரி ரொம்ப அழகான தோற்றத்தோட இருக்கும் இந்த நுவரெலியா. இலங்கையோட மிக உயரமான இடத்துல இருக்கிற இந்த மலை பகுதியில தான் அசோகவனம் இருக்குது. பேருக்கு ஏத்த மாதிரியே இங்க முழுக்க முழுக்க அசோக மரம் தான் அதிகமா இருக்கும். இங்கதான் ராவணனால புஷ்பக விமானம் மூலம் தூக்கி வரப்பட்ட சீதா தேவி சிறை வைக்கப்படுறாங்க. அன்னைக்கு ராவணனால எந்த இடத்துல சீதை சிறை வைக்கப்பட்டாங்களோ அதே இடத்துலயே பத்தினி கடவுளா மக்களுக்கு காட்சியும் தராங்க. உள்ளூர்ல இந்த கோவில்ல ஆதிசக்தி சீதையம்மன் கோவில் அப்படின்னும் சிங்கள மொழியில நுவரெலியா சீதா எலியா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டகாரண்ய வனத்துல லட்சுமணன் அப்புறம் சீதா தேவியோட ராமன் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தப்போ ராவணன் தன்னோட தங்கச்சி சூர்பனகைக்காக பழி வாங்குறதுக்கு தன் மந்திர சக்தியின் மூலம் சீதைய புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு வந்து இலங்கையில இந்த அசோகவனத்துல சிறை வைக்கிறாங்க. அசோகவனத்துல அசோக மரத்துக்கு அடியில சீதாதேவி தங்கியிருந்ததா சொல்லப்படுற இடத்துல சீதாதேவிக்குனே பிரத்யேகமா ஒரு கோயிலும் கட்டியிருக்கிறாங்க. இங்க அனுமனுக்கும் தனி சந்நிதி வச்சிருக்கிறாங்க. சீதாதேவி ராமன் அப்புறம் லட்சுமணர்களோட இங்க இருந்தாலும் இந்த கோவிலோட பிரதான வழிபாடு சீதாவுக்கு மட்டும்தான். சீதையம்மன் கோவில் அடர்ந்த காட்டுல மலை சரிவுல தான் இருக்குது. கோயிலுக்கு போற வழியில எல்லாம் சிவப்பு நிற பூக்கள் அழகா பூத்து குலுங்கும். முன்னாடி இந்த பூக்கள் எல்லாமே வெள்ளை கலர்ல இருந்ததாகவும் அனுமனோட கைப்பட்டதுனால இந்த பூக்கள் எல்லாமே சிவப்பு கலரா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. மலைக்கு மேல உயரமான இடத்துல இந்த கோவில் இருக்கிறதுனால இங்க எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். மலையை தழுவிட்டு போற கார்மேகம் அப்புறம் மலை எப்பவுமே வீசிட்டு இருக்கிற குளிர்ந்த காத்து அருவி அப்படின்னு இயற்கை மாறாத சூழல்ல இந்த அம்மனை தரிசிக்கிறதே புது அனுபவமா இருக்கும். கோயிலுக்கு வெளியில சின்னதா அனுமன் சந்நிதி ஒன்றும் இருக்குது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்க சிதற தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. அனுமன் சன்னதிக்கு பின்னாடி ராமர், லட்சுமணன் அப்புறம் சீதா தேவி இவங்களோட விஸ்வரூப சிலைகள் இருக்குது. 3 பேரையும் வணங்குறதுக்கு அனுமன் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிற மாதிரியான சிலையும் இருக்கும். கோயிலோட நுழைவாயிலான ராட்ச கோபுரத்துல ஸ்ரீராம ஜெயம்னு பொறிச்சிருப்பாங்க. அந்த ராட்ச கோபுரத்தோட 2 தூண்கள்லையும் துவார பாலகர்கள் மாதிரி அனுமனை கதையோட நிற்பாங்க. நுழைவாயிலிருந்து கீழே படிக்கட்டு வழியா கோயிலுக்குள்ள போகும்போது ராவண அருவி மலையிலிருந்து விழுந்து காட்டாரா மாறி ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். சீதையம்மன் கோயிலுக்கு பின்னாடி விழுற சீதா அருவி இந்த ராவண அருவியோட கடந்து ஓடுறதா வரலாறு சொல்லுது. அசோகவனத்துல சீதை சிறை வைக்கப்பட்ட காலத்துல இந்த அருவியில தான் டெய்லியும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பாறையில தன்னோட முடிய காய வைப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஆறு எப்பவுமே வற்றாம ஓடிட்டு இருக்குமா. இந்த ஆற்று நீர் எந்த சுவையுமே இல்லாம இருக்குதான். அதுக்கு காரணம் சிறை வைக்கப்பட்ட சீதையின் கண்ணீரும் அவங்களோட சாபமும் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே விழுந்துட்டு இருக்க இந்த அருவியோட ஓசையை கேட்டபடியே நம்ம கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா கோயில் மண்டபத்துல ராமாயண காட்சிகளை ஓவியங்களா தீட்டி வச்சிருப்பாங்க. கோயிலோட 2 சந்நிதிகள் இருக்குது. வலதுபுற சந்நிதியில அனுமனும், இடது பக்கம் சந்நிதியில சீதாதேவி, ராமர் அப்புறம் லட்சுமணனும் இருக்கிறாங்க. அதை தாண்டி போனா ஆற்றங்கரையில அனுமன் கிட்ட சீதாதேவி தன்னோட திருமண மோதிரத்தை வாங்குற மாதிரியான காட்சியை சிலையா வடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சிலைக்கு கீழே ஆத்தங்கரையில இருக்கிற பாறைகள்ல காலடி மாதிரியான 2 பெரிய பள்ளங்கள் இருக்கும். அது அனுமனோட பாத தடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாறைகளை விட அனுமன் வலிமையானவனா இருந்தான் அப்படின்னும் சீதாதேவியை பாக்குறதுக்கு அனுமன் வானத்துல இருந்து குதிக்கும் போது பாறையில உருவான பள்ளங்கள் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. பாறையில இருக்கிற அனுமனோட பாதங்களை மக்கள் விளக்கேத்தி பூச்சி பண்ணி வணங்குறாங்க. அதுக்கு பக்கத்துல பாறைகள்ல இருக்கிற பள்ளங்கள்ல சீதாதேவியோட கண்ணீர் தேங்கி இருக்கு அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க.
இந்த இடத்துல சீதா தேவியோட பழைய சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற இந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க. சீதை எந்த இடத்துல சிறை வைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல வச்சே அவங்கள நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்மளோட குறைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இலங்கையில இருந்து மட்டும் இல்லாம இந்தியா அப்புறம் வெளிநாட்டுல இருந்தும் சீதையம்மனை வணங்குறதுக்காக மக்கள் நிறையவே வந்து செல்றாங்க. ராமாயணத்தை ஃபர்ஸ்ட் வால்மீகி எழுதும் போது அதுக்கு சீதாயானம் அப்படின்னே பேர் வைக்கணும்னு விரும்பி இருக்கிறாங்க. ஆனா அன்னை சீதையே வால்மீகி கிட்ட போய் அதுக்கு ராமாயணம் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இலங்கைக்கு போற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் சீதையம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.